ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே வித்தியாசமான கதை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு கதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ ஒன்லைனர் பார்க்கலாமா? அதாவது ஒரு 3 பேருக்கு அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் பசங்களாக இருக்காங்க, அதான் மென்ஸாக இருக்காங்க. ஸோ இதனாலேயே ஒரு நாள் அந்த 3 பேரும் ரொம்பவே புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அதாவது இந்த பசங்களே இல்லாத உலகத்துக்கு போனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது போல, இந்த உலகத்தில் பசங்க இருக்கிறதுனால தான் முக்கால்வாசி பிரச்சனை வருது அப்படின்னு சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டே ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்காங்க. பட் அது நார்மல் டாக்ஸி கிடையாது போல. அந்த டாக்ஸி டிரைவரான ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, ஓ உங்களுக்கு அந்த மாதிரியான ஆசை இருக்குதா, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இந்த பொண்ணுங்க மட்டும் இருக்கிற மாதிரியான உலகமா மாத்திட்டாங்க. அதாவது இந்த உலகத்துல ஃபுல்லுமே பொண்ணுங்க மட்டும்தான், பசங்கன்னா வெறும் 3 பேர் தான், அதுவும் இந்த 3 பேர் மட்டும்தான். ஸோ இப்படி இருக்க பொண்ணுங்க மட்டுமே இருந்தா இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாமா, இல்லைன்னா என்ன ஆகுது? ஸோ கடைசியில் அந்த 3 பேரும் உண்மைக்குமே சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்றதையும், அது போக இந்த உலகத்துல முக்கியமான ரூல் என்னன்னா, பொண்ணுங்க கேட்கறத பண்ணி ஆகணும். அதாவது இந்த பொண்ணுங்க எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் என்ன பண்ண சொன்னாலுமே அதை மாட்டேன்னு சொல்லாம பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைனாலுமே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். ஸோ கடைசியில் என்னாச்சு, பொண்ணுங்க மட்டுமே இருக்கிற இந்த உலகத்துல இந்த 3 பேரும் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன ஆல் பிகாஸ் ஆஃப் மென். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய பேர் வந்து ஆர்மன். ஸோ அவனுடைய ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறான். ஸோ உள்ள வந்ததுமே, இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ற, நீ பார்க்க அவ்வளோ அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு நல்லா ஐஸ் வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கிறாரு. அவர் உள்ள வந்து, என்ன ஆர்மன் எப்படி இருக்க அப்படின்னு வரவும் அவரை பார்த்தவன் கொஞ்சம் அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளே பாய். ஸோ நேற்று தான் இந்த பிஸ்னஸ் மேனோடைய வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு வந்துருப்பான் போல. இப்போ நம்ம ஹீரோ இப்படி பார்த்ததுமே அவர் ஷாக்காகிறாரு. இருந்தாலுமே பக்கத்தில் வந்து உட்காந்து, என்னம்மா ஆர்டர் ஏதாவது பண்ணிட்டீங்களா, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு, இருங்க ஃபோன் கால் வருது அப்படின்னு ஃபோன் எடுத்து அவருடைய பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா, என்னுடைய பக்கத்துல தான் அந்த ஆர்மன் இருக்கிறான். அதான் நேற்று வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனான்ல, ஆனால் அவன்கிட்ட ஒன்று மறைச்சிட்டாமா. அதாவது அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு அவருடைய பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அசிங்கமாயிடுது. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்மளை பிடிச்சிருவானுங்க அப்படின்னு அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகி ஓடுறான். இந்த பிஸ்னஸ் மேனோடைய ஆட்களும் பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு இன்னொருத்தரை காமிக்கிறாங்க. ஸோ இவன் தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன். அவன் மெல்ல அவனுடைய வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள அவனுடைய ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃபை பார்த்து, இன்னைக்கு உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன், இன்னைக்கு நம்மளுடைய ஆனிவர்சரி டே இல்ல, அதனால உனக்கு பிடிச்ச ஒன்றை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னதும் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு கார் வாங்கிட்டு வந்துட்டீங்களா, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்ற மாதிரி சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் இவன் என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான்றது நமக்கு தெரியுது. வேற எதுவும் இல்லை, வாஷிங் மிஷின் தான். இதை பார்த்த ஒய்ஃப் வந்து செமையா அப்செட் ஆயிடுறாங்க. சோகமா சோஃபால உட்காந்துட. இப்போ அந்த வாஷிங் மிஷினை உள்ள தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக உள்ள இவன் சேர்த்து வச்சிருந்த காசை தேடிட்டு இருக்கும்போது அது வந்து காணாம போயிடுது. ஸோ அந்த ஒய்ஃப் தான் அதை எடுத்து செலவு பண்ணியிருந்துருப்பாங்க போல. அதை எடுத்து நான் எப்போவோ செலவு பண்ணிட்டேன், என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் இருக்காரு தெரியுமா, அவர் ஆனிவர்சரிக்கு யூரோப்புக்கு 2 டிக்கெட் போட்டு 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஆனால் நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட. இந்த ஃப்ரெண்டுக்காரன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவா எப்போ பார்த்தாலுமே நம்மளை குறை சொல்லிட்டே இருக்கிறாளே, சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே உட்காந்து, கவலைப்படாதம்மா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து யூரோப் என்ன அமெரிக்கா ட்ரிப் கூட போகலாம் சரியா அப்படின்னு வந்து உட்காந்து சாப்பிடலான்னு போகும்போது, சாப்பிடாதீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் குப்பையை தட்டிட்டு வாங்க அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பிஸ்னஸ் மேனோடைய பாடி கார்ட்ஸ். அதனால நம்ம ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து மறைஞ்சு உட்காந்துருக்கிறான். ஸோ அது வேற யாரோடைய அப்பார்ட்மெண்ட்டும் கிடையாது, இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ மறைஞ்சு உட்காந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி, டே நண்பா நான் உன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் உன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போட்டுவான் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஹீரோ பேசுறத அப்படியே மாற்றி பேசுகிற மாதிரி ஆக்டிங் விட்டுறான். என்ன நண்பா நீ வாஷிங் மிஷின் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டியா, ஆனால் உன்னால் வாங்க முடியலையா, நான் என்னுடைய ஒய்ஃப்காக வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா, ஓ அப்படியா வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா, சரி வந்து பாரு அப்படின்ற மாதிரி நைஸாக பீலா விட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா அப்போ தான் ஃப்ரெண்டுக்காரனை உள்ள அலோவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஆனால் இது தெரிஞ்ச அந்த ஒய்ஃப் வந்துட்டு, ஃப்ரெண்டு வரக்கூடாது ஒன்றும் வரக்கூடாது, என் ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் புக் பண்ணி தான் அங்கே வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுது. என்ன வா அவனா ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டே சொல்லி நம்மளை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறா, சரி நான் குப்பையை கொட்டிட்டு வரேன் அப்படின்னு கோவத்தில் அங்கே இருந்த குப்பை எடுத்துட்டு வெளியில் வரான். வெளியில் வந்து குப்பை தொட்டியில் போடும்போது பக்கத்தில் பார்த்தா ஹீரோ உட்காந்துருக்கிறான். டேய் ஹீரோ நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன், வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னேன் அப்படின்னதும், அதுவா காற்று வாங்கிட்டு இருக்கிறேன், சரி வா நம்ம சீக்கிரமாக உன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு வரும்போது, வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பாருக்கு போகலாம் அப்படின்னு நைஸாக நம்ம ஹீரோ தள்ளிட்டு ஒரு டாக்ஸியும் வந்து பிடிக்கிறாங்க. உள்ள டாக்ஸி கிட்ட நம்ம ஹீரோ தான் பார்கெயின் பண்ணுறான். ஸோ அந்த டாக்ஸிக்காரனும் ஒரு பிராங்க் ஸ்டார் பண்ணுறவன் போல. அவனுடைய
அவனுடைய பேர் வந்து டீமா. ஸோ அந்த டிரைவரும் சரி காலையிலேருந்து எந்த ஒரு ஆஃபரும் வரல, வாங்க போகலான்ற மாதிரி 2 பேரையும் ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற பாருக்கு போக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனுக்கு நடந்ததை சொல்கிறான். இந்த மாதிரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய அப்பா வந்து என்னை பார்த்துட்டாரு, அவர் என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு, அதனால தான் நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன். ஏன் தான் இந்த அப்பாக்கள்லாம் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு ஹீரோ ஒரு சைடில் புலம்ப ஆரம்பிக்க, இங்கே நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி புலம்புற, எதுக்கு பொண்ணுங்க கூடலாம் சுற்றிட்டு இருக்கிற, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ வேண்டியது தானே, இப்போ என்ன எடுத்துக்கோ, நான் எவ்வளோ சந்தோஷமா அவ கூட வாழ்றேன் தெரியுமா, ஐயோ நான் வெளியில் வர்றதை கூட சொல்லாமல் வந்துட்டேனே, அவன் வந்து வருத்தப்படுவா, நான் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் சரியா அப்படின்னு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு ரிங்கு தான் அடிச்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஃப்ரெண்டு கிட்ட அவமானப்படுறது தெரியக்கூடாதுன்றதுக்காக, ஆமாம்மா அந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் வெளியில் வந்தேன், வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தோம், இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துடுச்சு, அதனால தான் வெளியில் வந்தேன், நீ சேஃபாக இருந்துக்கோ சரியாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் வைக்கிறதுக்குள்ள உண்மைக்குமே அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க. எதுக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஓ அந்த வாஷிங் மிஷின் நல்லா இருக்கா அப்படின்னு மறுபடியும் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். வாஷிங் மிஷினை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, பேசாமல் அதே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய்ஃப் வந்து கட் பண்ணிடுறாங்க. இவனுக்கு ஒரே அவமானமாக போயிடும், இருந்தாலும் அவங்க கிட்ட காமிக்காம தப்பிச்சிடுறான். இங்கே இப்போ அந்த டிரைவர் வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னதான் இருந்தாலுமே நான் இப்போ தனிமையா என்னுடைய கார் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இது எவ்வளோ ஒரு அற்புதமான வாழ்க்கை தெரியுமா, டெய்லி ரைடு போகலாம், பிடிச்சதெல்லாம் பண்ணலாம், எனக்கு பிடிச்சதே என்னுடைய கார் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிடுது. உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறேன், என்னடா இந்த இடம் இப்படி டிராஃபிக் ஆகிடுச்சு, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ அவளுடைய கார் வந்து ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு போல, அதனால இவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி வராங்க. ஆனால் இந்த டிரைவரை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட பிராங்க் பண்ணிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். அதுவும் இங்கே ஓவர் டிராஃபிக்காக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டுக்காம அவங்க அதை கிராஸ் பண்ணிட்டு அப்படியே வேகமாக போகிறாங்க. ஆனால் இவங்களுடைய கெட்ட நேரமோ என்னமோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா போலீஸும் இருந்திருக்காங்க. ஸோ அவரும் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வந்து மைக் மூலமாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ உள்ளே இருக்கிற டிரைவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஐயோ நம்மளுடைய லைசன்ஸ் வேற எக்ஸ்பைரி ஆகிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்ப, உடனே ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அட பாவி லைசன்ஸ் கூட ஒழுங்காக வைக்கலையா அப்படின்னு திட்டும் போதே கரெக்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுறாரு. ஸோ கண்ணாடி இறக்குங்க அப்படின்னு கேட்டதும் ஸோ அந்த டிரைவரும் லைசன்ஸ் எடுத்து நைஸாக காமிக்கிறாரு. ஆனால் கையை வச்சு மறைச்சி காமிச்சதுனால அதை வாங்கி ஃபுல்லாக பார்த்தா எக்ஸ்பயர் ஆகிருக்கிறது தெரிஞ்சிருது. அதனால இந்த மாதிரி உங்கள் வண்டியை நாங்கள் டோ பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 3 பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ 3 பேரும் ரோட்டில் உட்காந்து புலம்புறாங்க, அட பாவி உங்ககிட்ட நாங்கள் டாக்ஸி பிடிச்சதுக்கு எங்களை தான் சொல்லணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இன்னொரு கார் வருது, ஒரு பிங்க் கலர் கார். யார் கார்னா இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான். ஸோ அவங்க பிங்க் டாக்ஸி ஓட்டுறாங்க போல, அதாவது லேடிஸ்க்காக மட்டுமே இந்த டாக்ஸி போல. ஸோ அவங்க இவங்க 3 பேர்த்தையும் பார்த்ததுமே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உதவி தேவையா அப்படின்னு கேட்டதுமே இவங்களும் வேற வழி இல்லாமல் வண்டியில் ஏறிடுறாங்க. ஸோ அந்த டிரைவர் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் யூஸ்வலாக பசங்களை வண்டியில் ஏற்ற மாட்டோம், ஆனால் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு இல்லையா அதனால தான், ஸோ உங்களை எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த டிரைவர் லேடி நல்லவங்களா இருக்காங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, டே இங்கே பாரு அந்த பிஸ்னஸ் மேனோடைய அடியாட்கள் வந்து என்ன தேடிட்டு இருக்காங்க, அதனால என்னால் ரொம்ப நேரம் வெளியில் இருக்க முடியாது, ஸோ நம்ம அந்த பாருக்கு போய்ட்டு அடுத்தது உங்கள் வீட்டில் வந்து நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னதும் நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது ஸ்டே பண்ணுறானா, ஐயோ என்னுடைய ஒய்ஃப் இதுக்கெலாம் அலோ பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, டே மச்சான் என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய ஒய்ஃபோடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஸோ ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னதும், பொய் சொல்லாதரா நீ ஃபோனில் பேசினது தான் நான் கேட்டுச்சே, அங்கே உன்னுடைய ஒய்ஃப் வந்து ஃபோனே அட்டன் பண்ணலை, இருந்தாலும் நீ என்கிட்ட ஆக்டிங் விட்டுட்டு இருக்கிற, எனக்கு தெரியாதுன்னு நினச்சியான்ற மாதிரி கரெக்டாக நம்ம ஹீரோ சொல்லிட ஃப்ரெண்டுக்காரனுக்கு அவமானமாயிடுது. என்னடா பண்ணுறது, என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, அந்த ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் கூட சேர்த்து என்னை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட. அப்போ நம்ம டிரைவர் இருக்கான்ல அவன் என்ன புலம்புறானா, ஆமாம் அந்த பசங்கனாலே இப்படி தான், இப்போ பாரு என்னுடைய டாக்ஸியை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு, இதே இது ஒரு பொண்ணு போலீஸாக இருந்திருந்தா கண்டிப்பாக என்னுடைய பேச்செல்லாம் கேட்டிருந்திருப்பாங்க, ஸோ அந்த பசங்களாம் அழிஞ்சு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். உடனே ஹீரோவும் ஆமாம் நான் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றி இருக்கிறேன், ஆனால் அவங்களுக்குன்னு இருக்கிற பிரதர்ஸு இவங்க தான் வந்து என்ன தொல்லை பண்ணுறாங்க, அப்பா அண்ணன் தம்பி இல்லாத கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் ஒரு சைடில் புலம்ப. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் ஆமாம் என்னுடைய ஒய்ஃபும் அவளுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டை வச்சு தான் கம்பேர் பண்ணுறா, ஸோ அதனால தான் பிரச்சனையே அப்படின்னு 3 பேரும் புலம்பிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்தா இந்த டாக்ஸி டிரைவர் லேடி இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உங்களுடைய ஆசை இதுதானா அப்படின்னு கேட்கும்போது 3 பேரும் ஆமாம் எங்களுடைய ஆசை அதுதான் அப்படின்னு சொல்லிட, அடுத்த செகண்டு ஒரு சின்ன மேஜிக் மாதிரி நடக்குது. அது மூலமாக இவங்களை பொண்ணுங்க மட்டும் இருக்கிற உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த 3 பேருக்கும் அதுவும் தெரியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற பார் வந்ததுமே சரி ஓகே நாங்கள் இறங்கிக்கிறோன்ற மாதிரி 3 பேரும் இறங்கிக்கிறாங்க. அதுலேயும் அந்த டிரைவர் என்ன சொல்கிறான்னா, சரி பசங்களா நீங்கள் கிளம்புங்க, நான் என்னுடைய டாக்ஸியை போய் ஃபைன் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் கிளம்பிட்டான். இங்கே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் உள்ளே இருக்கிற பாருக்கு வராங்க. உள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லுமே லேடிஸாக இருக்காங்க. என்ன இது இன்னைக்கு ஜென்ஸே வரல
இல்லை போல. சரி ஓகே, என்னமோ இந்த பாரை வந்து இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது, இனிமேல் எல்லா வாட்டியும் இந்த பாருக்கே வந்துடலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. உள்ளே இருக்கிற பொண்ணுங்களும் இந்த 2 பசங்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. எதுக்கு இவங்க நம்மளை பார்த்து இப்படி ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துட்டாங்க. அது போக அங்கே டிவிலையும் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரிங்க்ஸாக கொண்டு வந்து வைக்க. ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க போல. இதெல்லாம் பார்த்து இவங்க வந்து பரவாயில்லையே, காசே செலவு பண்ணாமல் இங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம் போல அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, மேம் கொஞ்சம் அந்த டிவியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறீங்களா, பசங்க விளையாடுற மாதிரி ஃபுட்பால் மேட்ச் வைங்களா அப்படின்னதும் ஒன்று அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி சார் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இந்த உலகத்திலேயே மொத்தமாகவே 2 ஜென்ஸ் தானே இருக்கீங்க, ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடணும்னா மினிமம் ஒரு 22 பேராவது வேணுமே அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான், வேற யாரையாவது இந்த பாருக்கு கூப்பிடலான்ற மாதிரி. ஆனால் அவனுடைய ஃபோனில் இருந்த மெயில் கான்டாக்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்னடா அது மெயில் கான்டாக்ட்ஸே இல்லையே அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரனா அவனுடைய ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவன்கிட்டையும் மெயில் கான்டாக்ட்ஸே இல்லை. இவங்களுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு ஒன்று புரிய வருது. உடனே மேம் இந்த மாதிரி ஜென்ஸ் பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி சார் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஜென்ஸ் பாத்ரூம்லாம் கெட்டலை, ஏன்னா இது வரைக்குமே ஜென்ஸ் வந்ததில்லை அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் மிரண்டு போய்ட்றாங்க. அங்கேருந்து தலை தெறிக்க அந்த பாரை விட்டு வெளியில் ஓடி வர. அப்போ கரெக்டாக நம்ம டிரைவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். 2 பேரும் பார்த்தீங்களா, அந்த உலகத்தில் ஜென்ஸே இல்லை, எல்லாம் லேடிஸாக இருக்காங்க, இன்னும் சொல்லப்போனால் போலீஸுமே லேடிஸாக தான் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு அவனும் பதற்றத்தில் பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த லேடி டிரைவர் வராங்க. ஸோ அவங்களுடைய பேர் வந்து சோஃபியா போல. என்னுடைய பேர் சோஃபியா, ஸோ என்ன சோஃபியான்னு இனிமேல் கூப்பிடுங்க. அது போக நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க ஜென்ஸே இல்லாத ஒரு உலகத்துக்கு போகணுன்றது, அதனால தான் உங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாள் ஃபுல்லுமே நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களை அனாய் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஜென்ஸும் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பிரதர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஃபாதர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஏன் மேல் போலீஸ் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெட் புக்கில் இடம் பிடிச்சிட்டீங்க. ஆனால் இந்த உலகத்துக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற எதையுமே நீங்கள் ஃபோட்டோ இல்லைனா வீடியோ எடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு உலகத்தை பற்றின எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவருடைய கார் கீயையுமே கொடுக்க. அதை வாங்கினவன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான், என்னுடைய வண்டி வந்துருச்சுன்ற மாதிரி. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க, அதனால உங்கள் வண்டிக்கு ஃபைன்லாம் போட மாட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னதும் இங்கே நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு அல்லு விடுது. என்னால் ஃபுல் டேலாம் இங்கே என்ஜாய் பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னை தேட ஆரம்பிச்சிடுவா, அதுக்கப்புறம் அவளை சமாளிக்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனையாக வந்துடும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த சோஃபியா என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இங்கே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாலுமே அங்கே ஒரு சில செகண்ட்ஸ் தான் போயிருக்கும், அதனால அதை பற்றி கவலைப்படாமல் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னதும் நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. அப்புறம் என்ன 3 பேரும் அங்கேருந்து ஜாலியாக துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வண்டியை எடுத்துட்டு அங்கே எங்கேயுமா போய் செம ஃபாஸ்ட்டாக போய் என்ஜாய் பண்ணுறாங்க. சைடில் பார்த்தா ஃபுல்லாக பொண்ணுங்க தான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிட்டு அங்கே எங்கேயுமா ஓட்டி பயங்கர வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வந்துடுது. இவங்க வண்டியை ஸ்டாப் பண்ணி சொல்லிடுறாங்க. ஐயோ போலீஸ் பிடிச்சிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இந்த டிரைவர் இருக்கும்போது சைடில் வர்றது ஒரு லேடி போலீஸ் தான். அவங்க இந்த டிரைவரை வந்து கீழே இறங்க சொல்கிறாங்க. கீழே இறங்கினவன் சாரி மேம் கொஞ்சம் வேகமாக வந்துட்டோம், இதுக்காக ஃபைன்லாம் போட போகிறீங்களா அப்படின்னதும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றாங்க. ஒரு கிஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அப்புறம் என்ன மறுபடியும் அவங்க வண்டியை எடுத்துட்டு எங்கே போகிறாங்கன்னா ஒரு கிளப்புக்கு தான் போகிறாங்க. பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பொண்ணுங்க. அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்க்குறான். ஆல்ரெடி இந்த உலகத்தில் இந்த பொண்ணை நம்ம ஹீரோ பார்த்து இருந்திருப்பான் போல. ஓ நீ இங்கேயும் வேலை பார்க்குறியா, சரி ஓகே எனக்கு அது கொண்டு வா இது கொண்டு வான்ற மாதிரி நிறைய ஆர்டர் கொடுக்குறான். ஸோ அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அரங்கண்டான ஒருத்தங்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு திட்டிட்டு இருந்தாலும் குட் ஈவினிங்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் பரவாயில்ல இந்த இடத்துலையும் கோவப்படுற மாதிரியான லேடிஸ்லாம் இருக்காங்க போல அப்படின்னு அவன் ஒரு சைடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து ரொம்ப நேரம் இங்கே இருக்க பிடிக்கல, சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இந்த மேரேஜ் பசங்களெல்லாம் அதான் கூட்டிகிட்டு வரக்கூடாது, நீங்கள் வேணால் போங்க, நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டான். அதே சமயத்தில் இந்த டிரைவரை வந்து உள்ளே இருக்கிற செக்யூரிட்டி வந்து கூப்பிடுறாங்க. உங்களை யாரோ பார்க்க வெளியில் வந்திருக்காங்கன்ற மாதிரி. வெளியில் வந்தவன் யாருன்னு பார்த்தா வெளியில் அந்த லேடி போலீஸ் தான் வந்திருப்பாங்க போல. ஐயோ இந்த லேடியா அப்படின்னு மறைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் உள்ள இல்லைன்னு சொல்லிருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். கட் பண்ண அந்த சார் நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு எப்படா வீட்டுக்கு போகலான்னு இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து 24 மணி நேரம் நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கும் போது கரெக்டாக வெயிட்ரஸ் வந்து பில்லை காட்டுறாங்க. ஸோ பில்லை பார்த்தா எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்திருக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே எல்லாமே ஃப்ரீ தானே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சாப்பிட்றது எல்லாம் ஃப்ரீ தான், ஆனால் எங்கள் வெயிட்ரஸ்க்கு வந்து நிறைய ஆர்டர் போடுறீங்கல்ல, ஸோ அதுக்கான பில்லாம் சேர்த்து இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும்
அப்படின்னதும் ஆனால் நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அதுவா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நாங்கள் யாரு தெரியும்ல அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட ஸோ அந்த வெயிட்ரஸும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. திடீர்னு நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறோம். பார்த்தா சுத்தியுமே பசங்களா இருக்காங்க. என்னடா அது பொண்ணுங்களா இருந்தது இப்போ பசங்களா மாறிட்டாங்களே அப்படின்னு 3 பேருக்கும் செம ஷாக்காகுது. உடனே அலறி அடிச்சு வெளியில ஓடி வராங்க. மறுபடியும் வெளியில வந்து பார்த்தா வெளியில சோஃபியா இருப்பாங்க. சோஃபியா கிட்ட என்ன நடக்குதுங்க, எங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாருங்க நீங்க 3 பேரும் அந்த லேடிஸ் வந்து என்ன ரெக்வெஸ்ட் பண்றாங்களோ அதை வந்து நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்களுடைய உலகத்துல நீங்க மொத்தமா மாட்டிப்பீங்க. அங்க எந்த ஒரு பொண்ணுங்களும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு வார்னிங் தான் உண்டு. அந்த வார்னிங்கும் இப்போ கலைஞ்சிடுச்சு. ஸோ அந்த உமன்ஸ் வந்து என்ன கேட்டாலுமே நீங்க கொடுக்கணும். அதாவது இங்க இருக்கிற ரூலை வந்து நீங்க மதிச்சு தான் ஆகணும். ஃப்ரீன்னு இருக்கிறது மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கும். மற்றதெல்லாம் நீங்க காசு கொடுக்காம ஏமாத்தலாம் நினைச்சீங்கன்னா இங்கே வசமா மாட்டிப்பீங்க. சொன்னா புரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே அவங்களுக்கு காசு கொடுத்துருவோம் அப்படின்னு வேகமா கிளப்புக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு பார்த்தா நிறைய செலவாயிருக்கும். அது எல்லாத்தையுமே எப்படியோ இவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசையும் வச்சு கொடுத்து மேட்ச் பண்ணிட்டு அங்கிருந்து நைஸா கிளம்பிடுறாங்க. அப்புறமா சரி நம்ம எங்க போலான்ற மாதிரி பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது. என்னன்னா இது என்னதான் புது உலகமா இருந்தாலுமே இங்கேயுமே கல்யாணமானவங்களுக்கு ஒய்ஃப் வந்து இருப்பாங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அவனுடைய ஒய்ஃப் வந்து இங்கேயே இருப்பாங்க. அதனால அவன் நான் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல மற்ற 2 பேரும் நம்ம பேச்சுலர்ஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டிரைவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது. என்னன்னு பார்த்தா அந்த போலீஸ் லைட் இருக்காங்கல்ல அவங்க வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ரைடு போலாமான்ற மாதிரி டிரைவர் கிட்ட கேட்க அவ்வளோதான் அவன் பதறி போய்ட்றான். ஏன்னா இங்க பொண்ணுங்க சொல்றதெல்லாம் செஞ்சாகணும் இல்லையா, ஐ மீன் கேட்குற ரெக்யூஸ்ட் எல்லாம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும், இவங்க நிரந்தரமா ஆண்களுடைய உலகத்துல மாட்டிப்பாங்கல்ல. அதனால வேற வழி இல்லாம சரி போலாம் கேட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டு ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ வீட்டில் காமிச்சா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான் இல்லையா. ஸோ அங்கே அவனுடைய ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் சமைச்சு தரேன், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி ரொம்பவே கைண்டாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் சுற்றி முற்றியும் பார்க்குறான். அவனுடைய ஃபோட்டோஸ் தான் எல்லா இடமும் இருக்குது. பரவாயில்ல இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறான். அது போக மறுபடியும் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எந்த மாதிரிலாம் ஆசைப்படுறானோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வீட்டில் டின்னர் சாப்பிடணும்னு ஆசை தானே, ஸோ உங்கள் ஃப்ரெண்டை நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பைசஸும் வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உமன்ஸ் கேட்டால் எல்லாமே பண்ணணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோவும் ஐயையோ இப்போ வெளியில் போனால் வேற யாராவது ஏதாவது கேட்டால் பண்ணி ஆகணுமே அப்படின்னு மெல்ல மெல்ல பயந்து வெளியில் போகிறான். எந்த ஒரு பொண்ணு வந்தாலுமே தலையை திருப்பிக்கிறான். ஏன்னா அவங்க ஏதாவது கேட்டால் அவன் பண்ணியே ஆகணும். அப்புறமா நைஸாக அங்கேருந்து போகலான்னு பார்த்தா ஒரு பாட்டி நம்ம ஹீரோவை பார்த்துட்டாங்க. தம்பி இந்த பேகை மட்டும் தூக்கிட்டு கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்ல ரைட்ரா இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய கதையை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வேண்டாம் இருப்பான். அந்த பாட்டியோடைய பேகை தூக்கிட்டு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். கட் பண்ண இந்த சைடு நம்ம டிரைவரை காமிச்சா அவன் எப்படியோ அந்த போலீஸ் லேடி கிட்ட இருந்து தப்பிச்சிட்றான். நல்ல வேலை அவங்க வேற எதுவும் ரெக்யூஸ் பண்ணி கேட்கல, இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வண்டி ஓட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற ரேடியோ ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ரேடியோலையும் பார்த்தீங்கன்னா லேடி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்க சேனல்ல இருந்து வேற எதுக்கும் மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம டிரைவரும் என்னடா இது தோணன்னு பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு அதை கட் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு சைடில் இருக்கிற கார்ல இருக்கிற பொண்ணு ஒரு பையன் மாதிரி மாற ஆரம்பிக்கிறான். அச்சோ ரேடியோவில் பேசுறதெல்லாம் கேட்டாகணுமா அப்படின்னு மறுபடியும் அந்த ரேடியோ ஆன் பண்ணிட்டு எல்லாம் என்னுடைய நேரம்டா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் அந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ வந்து அந்த பாட்டிக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த பாட்டி தான் டீ போட்டு தான்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ டீ போட்டு கொடுத்தாச்சா, அதுக்கப்புறம் துணி துவச்சி தந்திருப்பான்ற மாதிரி ரெக்யூஸ்டா கேட்குறாங்க. அதையும் பண்றான். கொஞ்சம் இந்த வீடெல்லாம் கிளீன் பண்ணிருப்பான்ற மாதிரி ரெக்யூஸ்டா கேட்குறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்பிக்கிட்டே பண்றான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா அவன் வீட்டுக்கு வந்துட்டான் இல்லையா. ஸோ அவனுடைய ஒய்ஃபை பார்த்து அவனுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இவன் கேட்கறதெல்லாம் பண்றாங்க, ரொம்பவே பொறுமையா நிதானமா இருக்காங்க இல்லையா. இப்படி அமைதியா மாறிட்டியம்மா அப்படின்னு சந்தோஷமா அதை போட்டோ எடுக்கலான்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா பாத்தீங்கன்னா போட்டோ தான் எடுக்கக்கூடாதுல்ல, போன் வந்து ஆஃப் ஆயிடுது. அதை பார்த்து அந்த ஒய்ஃபும் அச்சோ என்னால உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டம் வந்துடுச்சா என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா, ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட வேற எதுவும் கேட்டுறாத சரியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த ஒய்ஃப் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்ன வெளியில பார்க்கிங் மட்டும் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டதும் ரைட்ரா என்னுடைய ஒய்ஃபும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன பண்ண போறாளோ அப்படின்னு புலம்புறான். ஏன்னா வெளியில கூட்டிட்டு போயே ஆகணும் இல்லையா, அவங்க ஒய்ஃப் கேட்ட ரெக்வெஸ்ட் எல்லாம் பண்ணணும்ல.
அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் அந்த பாட்டியை வந்து தூங்க வச்சுட்டான். நல்ல வேலை தூங்கிட்டாங்க, இந்த கேப்ல எஸ்கேப் ஆயிடணும்டா அப்படின்னு சத்தமே போடாம அங்க இருந்து வெளியில வந்து வேக வேகமா ஓடி வந்து ஒரு பார்க்ல வந்து ஒளிஞ்சிக்கிறான். அப்படி அந்த பார்க்ல ஒளிஞ்சிருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, ஒரு பொண்ணு. ரைட்டா இப்போ இன்னொரு பொண்ணு கூப்பிடுறாள், என் கதை முடிய போகுது அப்படின்னு திரும்பி பார்த்தா இவன் அந்த கிளப்ல வந்து ஒரு வெயிட்ரஸை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க கூட திமிரு பிடிச்சவனா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த வெயிட்ரஸ் தான் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறீங்களான்ற மாதிரி, அவங்க அந்த பெயிண்டிங் ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை பண்ணி தானே ஆகணும். ஸோ நம்ம ஹீரோ வந்து வேகமாக பண்ணுறேன், பண்ணிட்டு நீங்கள் தானே அந்த வெயிட்ரஸாக இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது வந்து நான் பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னுடைய பேஷனே என்னன்னா இந்த மாதிரி கிரியேட்டிவாக ஃபோட்டோ வரைகிறது தான் அப்படின்னு அவளை பற்றி இன்ட்ரோ பண்ணிட்டு நல்லா நம்ம ஹீரோ கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. இந்த சைடு நம்ம டிரைவரை காமிச்சா அவன் வண்டியில் போயிட்டு இருக்கான் இல்லையா, அப்போ தான் பார்க்குறான் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அச்சோ இவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுரா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு வேகமாக கிளம்ப. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா பார்த்துட்றாங்க. அப்புறம் என்ன, வேகமாக வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இவனால வண்டியை ஸ்டாப் பண்ணாமல் இருக்க முடியாது, அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதனால வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் இந்த டிரைவர் வந்து இந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா அவன் வெளியில் வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதுனால இந்த ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட போகணுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, சாப்பிடையும் கூட்டிகிட்டு வந்துருப்பான். ஸோ அப்படியே அந்த கஃபேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே சுற்றியும் முற்றியுமே பார்க்குறான் நிறைய பேர் நிறைய விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. அச்சச்சோ நம்ம ஒய்ஃப் வந்து அது கேட்டுருவாளோ இது கேட்டுருவாளோ அப்படின்னு பயத்திலே இருக்கிறான். அந்த சமயத்தில் வெளியில இருந்து சில பொண்ணுங்க வந்து அவங்க உட்காந்துருக்கிறது நாங்கள் ரிசர்வ் பண்ண இடம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒன்று இதை பார்த்த ஒய்ஃப் வந்து எங்க பேசாமல் நம்ம கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்டதும் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நல்ல வேலை இவளை வாய் திறந்து சொல்லிட்டா அப்படின்னு அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆகிட்டான். அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அந்த வெயிட்ரஸ் பொண்ணு கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டான் இல்லையா. ஸோ அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே அந்த பார்க்கில் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 சின்ன குழந்தைங்க வந்து இந்த மாதிரி எங்களுடைய பட்டம் வந்து மரத்தில் மாட்டிக்கிச்சு, அதை மட்டும் எடுத்து தாங்களேன் அப்படின்னு ரெக்வஸ்டாக கேட்குறாங்க. ஸோ இவனுக்கு வேறு வழி கிடையாது, எடுத்து கொடுத்து தானே ஆகணும். அதனால மரத்தில் ஏற முடியாமல் ஏறி அந்த பட்டத்தை எடுக்கிறேன்ற பேரில் பொத்துனி கீழே விழுந்துட்டான். இருந்தாலும் எப்படியோ எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கஃபேக்கு போகிறாங்க. அங்கே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பேசிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்ரஸ் பொண்ணு வந்து ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்கிறா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் வந்து ஸ்பைசஸ் கேட்டாலே அதை வாங்கி தர மறந்துட்டேனே அப்படின்ட்டு என்னை மன்னிச்சிரு, எனக்கு இப்போ ஒரு அவசரமான வேலை இருக்குது அப்படின்னு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோவை மறுபடியும் ஒரு பியூட்டி சலூனுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டுறாங்க. ஸோ யாரும் கூப்பிட்டு போகாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால வேற வழி இல்லாமல் அந்த பியூட்டி சலூனுக்கும் போகிறான். அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பயங்கரமாக ப்ரொமோஷனுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே கத்திக்கிட்டே எதுவுமே சொல்லாமல் வாங்கிக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா அவனுக்கு அவனுடைய ஒய்ஃபை வந்து இப்போ ரொம்பவே பிடிச்சிருச்சு இல்லையா. ஆல்ரெடி அவனுக்கு அவனுடைய ஒய்ஃபை ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா 2 பேருமே லவ் மேரேஜ் தான். அதனால இப்போ வெளியில் கூட்டிகிட்டு வந்து லவ் பண்ணும்போது எந்த ஸ்பாட்டில் மீட் பண்ணுவாங்களோ அடிக்கடி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து சாசேஜ் ரோல்லாம் வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம டிரைவரை காமிச்சா அவனை இந்த போலீஸ் ஆஃபீஸர் லேடி எங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க கூப்பிட்டு இவன் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அப்படி உள்ளே வந்தவன் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு பாத்ரூம்க்கு வந்து என்ன பண்றானா, சரி ஓகே இங்க இருக்கிற ஃபயர் அலாரம் தான் ஆன் பண்ணுவோம், அப்படி அந்த அலாரம் அடிச்சதுன்னா நம்ம இங்கேருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஃபயர் வந்து பற்ற வச்சிட்டு இருக்கிறான். அப்படி ஆன் பண்ணதுமே தண்ணி வந்து வேகமாக கொட்டி சீக்கிரமா வெளியில போங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இது அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு அவளும் சரி போகலான்ற மாதிரி சொல்லிட ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா அவன் அவனுடைய ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் கேட்ட ஸ்பைசஸையும் வாங்கியிருந்திருப்பான். ஏன்னா இவங்களுடைய பிளான் என்னன்னா நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு போகிறது தானே, அதனால நான் உங்களுக்கான ஸ்பைசஸை வாங்கிட்டேன் அப்படின்னு கால் பண்ணி சொல்ல. ஆனால் அந்த ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை நாங்கள் வெளியில் வந்துட்டோம், ஸோ ஸ்பைசஸ்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன். ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்படின்னா நான் அந்த வெயிட்ரஸ் பண்ண மீட் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமா அந்த வெயிட்ரஸ் பண்ண பார்க்க போகும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா வழியில் அந்த பாட்டியை பார்த்துடுறான். ஸோ பாட்டி என்ன பண்ணுவாங்க, தம்பி வந்துட்டியா, எனக்கு ரொம்பவே முதுவலிக்குப்பா, கொஞ்சம் மசாஜ் மட்டும் பண்ணி விட்டுறியா அப்படின்னு வாயை திறந்து கேட்டுட்ட. ஹீரோ மனசுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இந்த பாட்டியை போட்டு தள்ளணும், விட மாட்டுறாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவங்கள அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் அங்கே நம்ம வெயிட்ரஸ் பண்ண வராங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த பாட்டியோடைய பேத்தி தான் போல. அது தெரிஞ்சதுமே ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹீரோ இங்கே இருக்கிறத பார்த்தா வெயிட்ரஸுக்கும் ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா ஹீரோவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதனால 2 பேரும் இந்த இடத்துல வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு இந்த டிரைவரை காமிச்சா அவங்க அந்த ஹோட்டல்லேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதில் நம்ம டிரைவர் வேகமாக லிஃப்ட்டில் ஏறி க்ளோஸ் ஆகிருன்ற மாதிரி கத்துறான். ஆனால் அது
வந்து ஜாம் ஆயிடுச்சு போல. கரெக்டாக நம்ம லேடி வந்து பிடிச்சிட்றாங்க. ஏன் வேகமாக வெளியில் போகிறீங்க, அதான் நான் வரேன்ல அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் மாட்டிக்கிட்டேனேன்ற மாதிரி புலம்புறான். கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோவும் வெயிட்ரஸ் பண்ணும் நம்ம மாடிக்கு போயிட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக பாட்டி பார்த்துட்றாங்க. இங்கே பாருங்க, நீ என்னுடைய பேத்தியை கிஸ்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு வாயை திறந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால ஹீரோவால் கிஸ் பண்ணவே முடியாதுல்ல. அதுக்கப்புறம் அப்படியே மாடிக்கு போயிட்டு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன ரெக்யூஸ் பண்ணி கேட்டிருந்திருப்பானா, இந்த மாதிரி உன்னுடைய பெயிண்டிங்கே எனக்கு வரைஞ்சி தரியா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். அதே மாதிரி அவங்களும் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ வரையும் போதே கேட்குறாங்க, எதுக்கு நீ என்னுடைய ஃபோட்டோவே வரைய சொன்னேன், ஃபோனை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலே போதாதா அப்படின்னதும். ஆனால் ஹீரோவால் அதை எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த ரூலை பற்றி சொல்லவும் முடியல. ஸோ எனக்காக வரைஞ்சு கொடு, ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் பார்க்க முடியாமல் கூட போகலாம் அப்படின்னதும். இதை கேட்ட வெயிட்ரஸ் வந்து ரொம்பவே கோவமாயிட்டாங்க. என்ன இவன் எப்படி பேசுகிறான், ஒருவேளை சும்மா டைம் பாஸுக்கு தான் என் கூட பழகுறானா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல பக்கத்தில் வராங்க. அது போக பாட்டியும் கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அதனாலேயே ஹீரோவால் இப்போ கிஸ் பண்ண முடியாமலேயும் போயிருது. இதை பார்த்த நம்ம ஹீரோனுக்கு வந்து செம அப்செட் ஆயிட்டாங்க. கோவப்படாத உன்னுடைய பாட்டி வந்து உனக்கு கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் அப்படின்னதும் வெயிட்ரஸ் பொண்ணுக்கு வந்து இன்னுமே கோவமாகி, அப்படியா அப்படின்னா அந்த ரூஃப்ல இருந்து கீழே குதிச்சுடு அப்படின்னு கோவத்தில் சொல்ல, ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே மெல்ல மெல்ல முன்னாடி போறான். அவன் குதிச்சு தானே ஆகணும். அதனால எட்ஜில் வந்து நின்றுட்டு நான் கண்டிப்பாக குதிக்கணுமா அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு அப்படியே அமைதியாக இருக்கிறா. ஆனால் அதே சமயத்தில் கீழே இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு, குதிச்சிடாதீங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. அதுவும் என்ன சொல்லி கத்துறாங்கன்னா, நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கில் பார்த்துருக்கிறேன், இந்த உலகத்தில் மொத்தமே 3 பசங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி போட்டிருந்துச்சு, அதனால நீங்கள் செத்துறாதீங்கன்ற மாதிரி கத்துறா. இதனால சந்தோஷமான நம்ம ஹீரோ, நல்ல வேளை ஒரு சின்ன பொண்ணு நம்மளை காப்பாத்திட்டா அப்படின்னு கீழே இறங்கி வந்ததும் இனிமே இந்த வெயிட்ரஸ் பொண்ணு வந்து சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணனே தெரியல. சரி நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, இது ஒரு கேம்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுமே வெயிட்ரஸ் பொண்ணுக்கு இன்னுமே கோவமாயிடுது. உடனே கோவத்துல, ஓ என்னை பார்த்தா உனக்கு கேம் மாதிரி தெரியுதா, என்னுடைய ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறது உனக்கு கேம் மாதிரி தோணுதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங்கையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மிஞ்சி இருக்கிறது அந்த பெயிண்டிங் தான். அந்த பெயிண்டிங்கை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ டைமும் முடிய போகுது, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அது போக இன்னும் கொஞ்ச நேரத்தில் டைமும் முடிஞ்சிடும், இவங்க போய் ஆகணும். அதனால 3 பேரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ 3 பேரும் அவங்களுக்கு நடந்ததை சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சோஃபியாவும் வராங்க. என்ன நாள் நல்லா போச்சா, ஸோ அந்த காரில் ஏறுறவங்க மட்டும்தான் இங்கேருந்து கிளம்ப முடியும் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, வேகமாக அந்த 3 பேர் கூட சேர்ந்து காரை வந்து ஹைஜாக் பண்ணிட்டான். 2 பேரும் கத்துறாங்க, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, நம்ம உலகத்துக்கு போக வேண்டாமா அப்படின்னு கேட்டதும், அது போகலாம், ஆனால் இந்த சோஃபியாவுக்கு பற்றிலாம் நான் என்னுடைய லவ்வர் பொண்ணை கூட்டிகிட்டு போக போகிறேன், அதுதான் அந்த வெயிட்ரஸ், அவள் இல்லாமல் என்னால் இங்கேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி நேராக அந்த பொண்ணை தான் தேடுறான். ஆனால் அந்த பொண்ணுடைய அட்ரஸ் கூட நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டியோட அட்ரஸ் தெரியும்ல, அதனால அந்த பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் கடத்திட்டு எனக்கு உங்கள் பேத்தி எங்கே இருப்பாங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே தான் அந்த வெயிட்ரஸ் பொண்ணு ஸ்டே பண்ணியிருக்கிறா போல. ஸோ அந்த பாட்டியும் நம்ம ஹீரோடைய பேரை சொல்லி உனக்காக இந்த பையன் வந்திருக்கிறான்ற மாதிரி கத்தவும், ஆனால் நம்ம வெயிட்ரஸ் பொண்ணு மேலேருந்து எட்டி பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு கேம் தானே, அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு கோவமாக கத்திட்டு மறுபடியும் உள்ளே போய்ட்றாங்க. நம்ம ஹீரோ எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, எனக்கு டைம் இல்லை, என் கூட வந்து பேசு அப்படின்னு எவ்வளோ பேசினாலுமே அவங்களுடைய மனசு இறங்கி வரலை. அதனால சோகமாக அங்கேருந்து கிளம்பி இந்த சோஃபியா கிட்ட வந்துட்டாங்க. இங்கே இந்த சோஃபியா வந்து செம டென்ஷனில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க காலில் விழாத குறையாக கெஞ்சுறாங்க, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி அவங்களுடைய உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்ல. ஆனால் ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இங்கே இருக்கலாமா, ஏன்னா எனக்குன்னு ஒரு அர்த்தத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இவ்வளோ நாள் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வச்சு சுற்றிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ தான் உண்மையான லவ்ன்றது என்னன்னு புரிஞ்சிருக்குது, ஸோ நான் மட்டும் இங்கே இருக்கலாமான்ற மாதிரி கேட்குறேன். ஆனால் அது வந்து ரூலுக்கு அகென்ஸ்ட் ஆனது போல். அதனால மொத்தமாக 3 பேரும் ஏறி சோகமாக அங்கேருந்து கிளம்புறான் நம்ம ஹீரோ. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது, அப்படியே டைமும் ஷிஃப்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா இப்போ இவங்களுடைய உலகத்துக்கு வந்துட்டாங்க, அதாவது எல்லாருமே இருக்கிற மாதிரியான உலகம். ஸோ இங்கே வந்ததுமே இந்த சோஃபியாவுக்குமே ஞாபகம் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா, சரி ஓகே உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டேன். அப்படி இறங்கினதுமே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, என் வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னதும், இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணாமல் போயிருப்பாங்கல்ல, ஆனால் இப்போ வேகமாக போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஒய்ஃபை இப்போ அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்ல, அதனால அவளுக்காக ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறான். நம்ம டிரைவரை வந்து அங்கே இருக்கிற அந்த போலீஸ்காரனை வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறான். அந்த லேடிக்கு நீங்கள் எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு பெயிண்டிங் வச்சிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு வரைஞ்ச பெயிண்டிங், அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த உலகத்தில் அவன் எந்தெந்த இடத்துக்கு போனானோ அந்த எல்லா இடத்துக்குமே வந்து அந்த பொண்ணை தேடுறான். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவனால் இருக்க முடியல. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா, அவன் அந்த வாஷிங் மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போக சொல்லிட்டான். அதை விற்றுட்டு அந்த ஃப்ளவர்ஸை கொண்டு வந்து ஒய்ஃப்கிட்ட காமிக்க, ஒய்ஃபும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குக்கு போகலாமான்ற மாதிரி ஒய்ஃபை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த வெயிட்ரஸ் இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது வேற ஒரு
ஒருத்தவங்களுடைய ஃபேமிலி. ஸோ நொந்து போன நம்ம ஹீரோ மனசளவில் கஷ்டத்தை வச்சுக்கிட்டாலுமே எப்படியாவது நம்ம வெயிட்ரஸ் பண்ண கண்டுபிடிச்சிடணும்னு வைராக்கியத்தோட இருக்க. இந்த சைடு பார்க்கில் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா அவன் அவனுடைய ஒய்ஃப்க்கு அந்த சாசேஜ் ரோல் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு 2 டிக்கெட்டையும் கொடுக்குறான். பாரிஸ்க்கான டிக்கெட் வந்து போட்டிருக்கிறான் போல. அதை பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம டிரைவர் இருக்கான்ல, அவன் அவனுடைய கார் எடுக்கலான்ற மாதிரி போகிறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல அந்த போலீஸ் லேடியை பார்க்குறான். அவ்வளோதான், மிரண்டு போய்ட்றான். அப்புறம் என்ன, ஆனால் நல்ல வேலைக்கு அவங்களுக்கு இவனை வந்து ஞாபகம் இல்லை. இதனாலேயே இவனுக்கு அந்த போலீஸ் லேடியை பிடிச்சி போயிடுது. அதனால அவங்க கூட பேசி பழக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோ எங்கே வரானா, ஒரு ஆர்ட் ஸ்கூலுக்கு தான் வரான். அங்கே நம்ம வெயிட்ரஸ் பொண்ணுடைய பெயிண்டிங் ஏதாவது இருக்கான்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக வரான். அப்படி வந்து அவனுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஏன்னா அங்கே இருக்கிறதே நம்ம வெயிட்ரஸ் பொண்ணு தான். ஆனால் அவளுக்கு நம்ம ஹீரோ ஞாபகம் இருக்காது. ஹீரோக்கு அவளை ஞாபகம் இருக்கும்ல. அது மூலமாக அவனால் சந்தோஷத்தை பேசக்கூட முடியல. அந்த பொண்ணை பார்த்த சந்தோஷத்தில் ரொம்பவே ஹாப்பியாக அவகிட்ட பேச, அவளும் பார்த்தீங்கன்னா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் கடைசியாக இப்போ கப்புள்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு படம்? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சி அந்த உலகத்தில் பொண்ணுங்க சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்ற மாதிரியான சூழ்நிலை வந்தால் அது எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.